மௌனி பாத்ரூமில் குளிக்க மாட்டானா, வெளியில தான் குளிப்பானா. இவன் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்களேன். தண்ணி அவனுக்கு ஃபோர்ஸாக வரணும். பாருங்க அவன் பண்ணுற அட்டகாசத்தை. ஷவரில் தண்ணி ஃபோர்ஸாகவே வரல. நீங்கள் குளி சொல்கிறீங்க, எனக்கு இது பத்தாது, எனக்கு இன்னும் நல்லா ஃபோர்ஸாக வேணும். நான் வெளியில் ஜாலியாக குளிக்கிறேன், எனக்கு நல்லா அடிச்சு விடுங்க. உள்ளே போய் குளி. நான் வெளியில் தான் குளிப்பேன். அப்படித்தான் இந்த பக்கம் கொஞ்சம் அடிங்க, இந்த பக்கம் கொஞ்சம் அடிங்கம்மா. ஒரே பக்கம் அடிக்கிறீங்க. எனக்கு பின்ன பக்கத்தில் அடிங்க, அப்புறம் முன்னாங்கட்ட காலில் அடிங்க. இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில் இயற்கையை ரசிச்சுட்டு குளிக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்கு. இதை விட்டுட்டு என்னுடைய பாத்ரூமில் குளிங்க. இனி நான் வெளியில் தான் குளிப்பேன். அங்கே என்னடா வேடியை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த திங்கிட்டு ரோசி தினமும் வெளியில் குளிச்சுட்டு ரொம்ப சீன் போட்டாமா. அவ்வளோதான் இன்னைக்கு நான் பார்த்து பாரு, நானும் இங்கே தான் குளிக்கிறேன்னு காட்டுறதாம பார்க்குறேன். இன்னும் காணுமே அந்த ரோசியை. இன்னும் அவங்க அம்மா வந்து குளிப்பாட்டிட்டு இருக்காங்க, ஆளையே காணும். என்னன்னு தெரியல. ரோசி இங்கே பாரு குளிக்கிறேன். ரோசி ஆளையும் காணும், பதிலையும் காணும். ரோசியை பார்க்குறியா? அம்மா போதும்மா, என்னை தொடச்சி விடுங்க. நான் அந்த ரோசி ஏன் இன்னும் குளிக்க வரலன்னு போய் கேட்டுட்டு வரேம்மா ப்ளீஸ்மா. போதுமா.